குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸ்ல அல்ஜீப்ரா இயற்கணிதம்ல ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல் அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். ஸோ இந்த காரணிப்படுத்துதல் வந்து பார்த்தீங்கன்னா 3.5, 3.6 அண்ட் 3.7 மூணு எக்ஸசைஸ் கண்டினியூவாக வரும் இது. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கறது 3.5க்கு. ஏன்னா காரணிப்படுத்துதல்லையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 2, 3 டைப்ஸ் சொல்லுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து ஐடென்டிட்டிஸை வச்சும் அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்றோங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து காமன், அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கறது காமன் ஃபேக்டர் மெத்தடும் ஐடென்டிட்டிஸ் மெத்தடும். அதுக்கப்புறம் வந்து குரூப்பிங் மெத்தட் இருக்கு, பொதுவான முறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவான முறைங்கிறது குழுவாக பிரித்தல் அப்படிங்கிறதும் 2 முறை. தமிழ்ல வந்து பொதுவான காரணி முறை, குழுவாக எழுதுதல் முறை. இன்னைக்கு நம்ம பார்க்கறது பொதுவான முறையும் ஐடென்டிட்டிஸும். ஓகேங்களா, முற்றொருமைகள். ஸோ அது வந்து 3.5 அண்ட் 6 கவர் பண்ணும். எப்படி அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான மோட்டிவேஷனல் லைன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், விடாமுயற்சியுடன் செயல்படுவோர் வந்து இகழ்ச்சியை அடைய மாட்டார்கள். இது கடின உழைப்பால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ மாணவர்களாகிய நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொழுதும் விட்டு கொடுக்காமல் கடினமாக உழைத்து நம்முடைய இலக்கை அடைய வேண்டும். ஸோ விட்டு கொடுக்காமல் அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பட் அச்சீவ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் அச்சீவ் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணணும்? உடனே அதை வந்து அந்த கோலை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. செகண்ட் டைம்ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், தேர்ட் டைம்ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி இருக்க வேண்டும். விடாமுயற்சி இருந்தால்தான் நம்மால வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நடத்த முடியும். நம்ம விடாமுயற்சியை கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா, முயற்சியை கைவிட்டுட்டோம் அப்படின்னாவே நம்மளால வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுல வந்து முன்னேறி செல்ல முடியாது. ஓகேவா? ஓகே, இப்ப பாடத்துக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துதல். ஸோ இப்போ உங்களுக்கு இங்க நான் போர்டில் எழுதியிருக்கிற ஒரு 4 பேசிக் ஃபார்முலாஸ் தெரியும் இல்லையா? a plus b the whole squared, a minus b the whole squared, a squared minus b squared, a cube plus b cube. இந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபார்முலாவை வச்சு ஒரு பாலினாமியல், ஒரு பல்லுறுப்புக்கோவையை ஃபேக்டரைஸ் காரணிப்படுத்துவது. ஸோ காரணிப்படுத்துவதுன்னா பேசிக்கா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்ஸ்க்கு பண்ணுவோம். அந்த எல் டிவிஷன் போடுவோம் இல்லையா? ஒன்று எல் டிவிஷன் போடுவோம், இல்லைன்னா ட்ரீ மெத்தட் போடுவோம். அதாவது எல் டிவிஷன்னா இப்போ இது 2ஆம் வாய்ப்பாடால போகும். 12 2 24, அகைன் 2 டேபிள்ல 6 2 12, அகைன் 2 டேபிள்ல 3 2 6, அகைன் 3 டேபிள்ல. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய 24னுடைய காரணிகள் இது. 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3 அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து இன்னொரு மெத்தட் எப்படி போடுவோம்? ட்ரீ மெத்தட். ஸோ 2 இன்டூ 12. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவோம்? 2 இன்டூ 6. அகைன் அடுத்தது என்ன பண்ணுவோம்? 2 இன்டூ 3. ஸோ இதனுடைய ஃபேக்டர்ஸ் எப்படி வருது? 3 இன்டூ 1. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? இதை வந்து நார்மலா நம்பர்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்றது. அதனுடைய 24னுடைய காரணி, 72னுடைய காரணிகள், 68னுடைய ஃபேக்டர்ஸ் ஆர் மல்டிபிள்ஸ் மடங்குகள் அல்லது காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிப்போம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? ஸோ இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ பல்லுறுப்புக்கோவை பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியல்ஸ்ல கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம்? இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல படிச்சுட்டு தான் வந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு திருப்பி உங்களுக்கு ரீகேப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், நம்பர்ஸ்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளுடைய ஃபேக்டர்ஸை வந்து எதுல கண்டுபிடிக்க போறோம்? அல்ஜீப்ராயிக் ஐடென்டிட்டிஸ். இப்போ இங்க பாருங்க, இந்த சிமுலேஷன்ல உங்களுக்கு 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. 2
செப்பரேட் பாலினாமியல்ஸ், இரண்டு வேறு வேறு பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாலினாமியல் என்ன? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x பிளஸ் 16 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு அங்க வந்து ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலால இது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்ன நம்பர் வரும், பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன நம்பர் வருங்கிறது தான் நீங்க இப்ப ஐடென்டிஃபை பண்ணணும். இப்படிதான் உங்களுக்கு கேள்வி இருக்கும். பட் ஃபார்முலாவை இங்க சிமுலேஷன்ல காமிச்சிருக்காங்க, நமக்கு காட்ட மாட்டாங்க. ஓகேவா? நம்ம தான் எந்த ஃபார்முலான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். சோ இப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. 2ab விட்டுருங்க. பி இருக்க பி ஸ்கொயர்டு வந்து 16 அப்படின்னா பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? 4 இருந்தாதான் பி ஸ்கொயர்டு வந்து 16 அப்படின்னு வருமா? கரெக்டா? 4 அப்படிங்கிற நம்பர் இங்க இருந்தாதான் பி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்து 16, 4 இருந்தாதான் அங்க வந்து 4 ஸ்கொயர்டு 16 அப்படிங்கிறது கிடைக்குமா கிடைக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ எஸ் கரெக்டா? அப்போ ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. பி இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு? 4 இருக்கு. சரி. இப்போ எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துருக்கோம். இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஆன்சர்ல எக்ஸ் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு போடுறோம். சரி. இந்த எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் என்னவா இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x பிளஸ் 16 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x பிளஸ் 16 உடைய காரணிகள் எக்ஸ் மைனஸ் 4 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 அல்லது எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் உடைய எக்ஸ்பான்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 8x பிளஸ் 16. இங்க எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 49 இருக்கு. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில இருக்கு. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட்னா என்ன பண்ணுவோம்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஸ்ப்ளிட் பண்ணுவோமா? சோ இப்ப இந்த இடத்துல என்னாச்சு? ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் இருக்கு, பி இருக்கக்கூடிய இடத்துல 49 இருக்கிறது பி ஸ்கொயர்ட். அப்ப பி என்னவா இருந்தா பி ஸ்கொயர்ட் 49 கிடைக்கும்? பி 7ஆக இருந்தால் 7னுடைய வர்க்கம் 49. அப்போ எக்ஸ் பிளஸ் 7 இன்டூ எக்ஸ் மைனஸ் 7. ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு? எக்ஸ் பிளஸ் 7 இன்டூ எக்ஸ் மைனஸ் 7 அப்படிங்கிறதா இங்க ஆன்சர் வருமா? கரெக்டா? எக்ஸ் பிளஸ் x plus 7 into x minus 7. So, factorization methodல காரணிப்படுத்துறது அப்படின்றது இதுதான். factorization sorry அது ஐடென்டிட்டிஸ் மெத்தட்ல காரணிப்படுத்துறதுங்கிறது இதுதான். ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்றதுங்கிறது இந்த மெத்தட் தான். இன்னொரு ஃபார்முலா கூட காமிக்கிறேன். a cube minus 125 b cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a cube plus b cube ஃபார்முலா தான் இங்க எழுதியிருக்கேன் நான் போர்ட்ல. இங்க வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a cube minus b cube அப்படிங்கிற ஃபார்முலால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, காரணிகள் உங்களுக்கு LHS கொடுத்து RHSும் கேட்கலாம், RHS கொடுத்து LHSும் கேட்கலாம். ஸோ ரெண்டு மெத்தடுமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம். பட் கண்டிஷன் நமக்கு இந்த ஐடென்டிட்டி பர்டிகுலரா தெரியணும். இது ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்றது. ஓகே, 49x squared minus 36 அப்படின்னு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை என்ன பண்ணணும்னா, இது எந்த ஃபார்முலான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இப்போ வேர் ஏ என்ன? 7x அண்ட் பி என்ன? 6. பி என்ன? 6.
ஸோ அப்போ இது a plus b into a minus b அப்படிங்கிற ஃபார்மேட்ல வரும்போது 7x plus 6 into 7x minus 6 3.5 எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே இந்த பேட்டர்ன்ல தான் வரும். வேற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாருங்க. 36x squared plus 36x plus 9 இல்லையா? ஸோ இது வந்து காமன் ஃபேக்டர் மெத்தட்ல பேட்டர்ன் வந்து இந்த ஈக்குவேஷன்ல இந்த கோவை இந்த பாலினாமியல்ல இருந்து 9 காமனா வெளில எடுத்துருங்க. ஏன்னா 9 4 36 9 4 36 9 1 9. ஸோ 9 காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா உள்ள 4x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1 அப்படின்னு வரும். இது வந்து a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலால இருக்கு. a இருக்க வேண்டிய இடத்துல 2ம் b இருக்க வேண்டிய இடத்துல 1ம் இருக்கு. ஸோ a is equal to 2x and b is equal to 1. இப்போ இத வந்து 2x the whole square plus 2ab 2 into 2x into 1 plus 1 square. So a plus b the whole squared அப்படிங்கிறதோடைய எக்ஸ்பான்ஷன்ல தான் இது இருக்கு இல்லையா? அப்ப இந்த 9 வெளியில தான் இருக்கு. a இருக்க வேண்டிய இடத்துல 2xம் b இருக்க வேண்டிய இடத்துல 1ம் போட்டா 9 into 2x plus 1 the whole squared அப்படிங்கிறது தான் இந்த பாலினாமியலுடைய ஃபேக்டர். ஓகேவா? இன்னொரு ஈக்குவேஷன் இதுலயே பாருங்க. So இது 36x squared minus 64 a squared minus b squared ஃபார்முலால இருக்கு. a squared minus b squared உடைய full form a plus b into a minus b. இங்கேயும் 4 வெளியில எடுத்துட்டீங்கன்னா 9 4 36 16 4 64. ஸோ a வந்து 3x and b வந்து -4. ஸோ இந்த வெளியில இருக்கிற 4 அப்படியே தான் இருக்கும். இது 3x plus 4 into 3x minus 4 ஆயிடும். a plus b into a minus b. 4 into a plus b into a minus b. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய ஃபேக்டரைசேஷன் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடா நம்ம எக்ஸசைஸ் 3.5ல ஒரு 4-5 கணக்குகள் பார்க்கலாம். ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். முற்றொருமையை பயன்படுத்தி காரணிப்படுத்துகன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இப்ப பார்த்தோம் 9 காமனா வெளில எடுத்தா உள்ள இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம வந்து முற்றொருமை கூட கம்பேர் பண்ணலாம். 4 காமனா வெளியில எடுத்தா உள்ள இருக்கிற ஈக்குவேஷனை ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த டேர்மை காமன் எடுத்தா பண்ண முடியும், இல்ல இதுக்கு எந்த ஐடென்டிட்டி செட் ஆகும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்கன்னா அந்த மெத்தட்ல மட்டும்தான் போடணும். வேற எந்த மெத்தடும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா நீங்க வந்து குழுவாக பிரித்தல் அப்படிங்கிறது குரூப் ஃபேக்டரைசேஷன்ல கூட கொண்டு வரலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணியாச்சுன்னா இந்த மாடல் சொல்லிட்டாங்கன்னா அந்த மாடல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். வேற மாடல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போ எனக்கு வந்து 3.5 ஃபுல்லாவே இது ஸ்பெசிஃபைடு தான். எனக்கு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், factorize the following expression. Factorize the following. ரெண்டாவது கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1 மார்க். செகண்ட் கொஸ்டின் x squared plus 4x plus 4. ஓகேங்களா? ஸோ இப்போ x squared plus 4x plus 4 அப்படிங்கிறது வந்து a plus b the whole squaredல இருக்கு. a squared plus 2ab plus b squared அப்படிங்கிறது இதனுடைய ஃபார்முலா. a இருக்கக்கூடிய இடத்துல x இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல 2 இருக்கு. அப்படி இருந்தா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது x squared plus 2 into x into 2 plus 2 squared. இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா x squared plus 4x plus 4 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல 2ம் உங்களுக்கு இத கொடுத்துட்டாங்க, இத கேட்டிருக்காங்க. அப்போ a இருக்கக்கூடிய இடத்துல x, b இருக்கக்கூடிய இடத்துல 2ம் போட்டா இதனுடைய ஆன்சர் x plus 2 the whole squared. ஸோ இதனுடைய விடையானது, இதனுடைய காரணியானது x plus 2 the whole squared. ஓகேங்களா? அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியணும், ஐடென்டிட்டிஸ் தெரியணும். ஃபார்முலானா இந்த இடத்துல வந்து அல்ஜீப்ராவை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டிஸ் முற்றொருமைகள் அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே,
இன்னொரு கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம சிமுலேஷன்ல பார்த்த மாரி தான். 3a² மைனஸ் 24ab பிளஸ் 48b². ஓகேவா? சரி. இப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து 3 காமனா வெளில எடுத்துருங்க. மேம் எனக்கு இத வந்து எந்த ஐடென்டிட்டி கூட கம்பேர் பண்ணணும் இன்னும் ஐடியா வரல. நான் என்ன பண்ணிட்டேன், 3 ஃபர்ஸ்ட் காமனா எடுத்துட்டேன். 3 8 24 ஏபி இல்லையா? பிளஸ் 16 3 48 பி ஸ்கொயர்ட். கரெக்டா? ஓகே. இப்போ இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலால நான் கம்பேர் பண்ணி பார்க்கேன். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ட். சரிங்களா? ஏ இருக்கு, இந்த 3 மறந்துடாதீங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏவே தான் இருக்கு. பி இருக்க வேண்டிய இடத்துல 16 அப்படின்னு இருக்கு இல்லையா? 16ன்னு இருக்கா? கரெக்டா? அப்போ 4 ஸ்கொயர்டு தான் 16. கரெக்ட்டுங்களா? அப்போ 4b. பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 4b. இந்த ஏவையும் பியும் மறந்துடாதீங்க. ஸோ அப்ப என்னாச்சு? ஏ பிளஸ் 4 சாரி ஏ மைனஸ் 4b த ஹோல் ஸ்கொயர்ட். முன்னாடி ஒரு 3 காமனா வெளியில எடுத்து வச்சிருக்கோம். 3 into a minus 4b the whole squared அப்படிங்கிறது தான் இதனுடைய விடை. 3 into a minus 4b the whole squared. ஓகேவா? அடுத்த ஒரு கணக்கு. இது வந்து டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க. m squared plus 1 by m squared minus 23 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா m squared plus 1 by m squared minus 23 இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம a squared plus b squared is equal to a squared plus b squared is equal to a plus b the whole squared minus 2ab இப்படின்னும் ஃபார்முலாவை மாத்தலாம்னு சொல்லிட்டு 3.4 எக்ஸசைஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா? எஸ். இப்ப அதுக்கு தான் நம்ம வரப்போறோம். m plus 1 by m the whole squared மைனஸ் 2 அப்படின்னு நான் இங்க எடுக்கிறேன். ஏன்னா இங்க 23 இருக்கு. நான் இதை வந்து வேற ஒரு நம்பரோடைய மடங்கா கன்வெர்ட் பண்றதுக்காக -2 எடுத்திருக்கேன். அந்த நம்பர் என்னன்னு நீங்க சொல்லுங்க. m into 1 by m into -23 equal to m plus 1 by m the whole squared minus 25. இந்த -23 -2 ஏன் எடுத்தேன்னு தெரிஞ்சுதா? -25. அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா m plus 1 by m the whole squared minus 5 squared. 5 squared தான் என்னாச்சு? 25. இப்ப இதை நீங்க ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? a squared minus b squaredங்கிற ஃபார்முலாக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ a plus b into a minus b போட முடியுமா? m plus 1 by m into minus 5 into m plus 1 by m plus 5 போட முடியுமா? கரெக்டா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்மளால ஃபேக்டரைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தது 3வது கேள்வி, ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங்னு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. 4வது கேள்வி எல்ஹெச்எஸ் கொடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, 4ம் 5ம் பார்த்துட்டு அடுத்த ஃபேக்டரைசேஷன் மெத்தடுக்கு நம்ம போகலாம். 3.6 ஒரு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன். ஏன்னா அது எல்லாமே ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்றது தான். ஸோ நீங்களாகவே வந்து அதை பார்த்து பண்ணிடுங்க. AQ plus PQ. AQ plus B cube is equal to A plus B into A squared minus AB plus B squared.
சோ இந்த இடத்துல A இருக்க வேண்டிய இடத்துல எந்தனுடைய கியூப் வந்து 8 2 கியூப் வந்து 8 அப்ப 2x 5 கியூப் இஸ் 125 5y சோ இப்போ வந்து இது வந்து 2x plus 5y the 2x cube plus 5y cube is equal to இந்த இதை எழுதிக்கலாம் ஓகேவா 2x cube plus 5y cube is equal to 2x plus 5y into x squared minus 2x into 5b plus 5y squared. Two x plus 5y into 4x squared minus sorry b போட்டேன் y minus 10xy plus 25y squared ஓகேங்களா so 2x plus 5y into 4x squared minus 10xy plus 25y squared என்ன formula a cube plus b cube is equal to a plus b into a squared minus ab plus b squared அப்படிங்கிற formula identity ஓகேவா so 3.5 exercise அப்படிங்கிறது இவ்வளவுதான் 3.6க்கு இப்ப நம்ம வந்து on ஆகலாம் so 3.6க்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு simulation ஷேர் பண்றேன் இந்த மெத்தட் தான் நம்ம 3.6ல பார்க்க போற விஷயம் ஓகேங்களா so அதை ஷேர் பண்றேன் 3.5 எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி 3.6 so இப்போ இங்க பாத்தீங்கன்னா x squared plus 35x plus 34 is equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா x squared plus 35x plus 34 is equal to 0 இல்லையா சரி இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா ஒன் பை ஒன்னா சரி ஓகே ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க சம் என்ன அப்படிங்கிறது சரியா சம் என்னது ப்ராடக்ட் என்னது இந்த ரெண்டு நம்பர் a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஸோ இந்த 2ab அப்படிங்கிறது தான் இந்த மூலங்களினுடைய கூடுதல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது பெருக்கல் பலன் ஸோ 35 வந்து ஆட் பண்ணா கிடைக்கணும் 34 வந்து மல்டிப்ளை ஏதோ ஒரு ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணா 35 கிடைக்கணும் மல்டிப்ளை பண்ணா 34 கிடைக்கணும் அந்த மாதிரியான ரெண்டு நம்பர்ஸ் நமக்கு தேவை 34 into 1 is equal to 34 34 plus 1 is equal to 35 so factors are எப்படி எழுதுவோம்னா x plus 34 into x plus 1 x plus 34 into x plus 1 is equal to 0 therefore x இனுடைய value x plus 34 is equal to 0 x is equal to minus 34 or x plus 1 is equal to 0 x is equal to minus 1 so இங்க ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்கு இதுல போர்ட்ல போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த ஒரே ஒரு ஸ்டெப் பாத்தீங்கன்னா இந்த x plus 34 and x plus 1 ன்னு எழுதியிருக்காங்க இல்லையா இத வந்து x squared plus 35x plus 34 equal to 0 so x squared plus 34x plus இருங்க x squared plus 1x plus 34x plus 34 equal to 0 இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல எக்ஸ காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு எக்ஸ் உள்ள இருக்கும் இங்க ஒரு 1 உள்ள இருக்கும்
இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னையே இந்த ரெண்டு டேர்முக்கு எடுத்து பொதுவானதா போட்டுட்டீங்கன்னா இந்த எக்ஸோட எதை பெருக்கினா பிளஸ் 34 வரும்? பிளஸ் 34 பெருக்கினால் 34 எக்ஸ், 34 இன்ட்டு 1 34 வருமா? எஸ். ஸோ அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒன்னு ரெண்டு பிராக்கெட்லயும் இருக்கிறத பொதுவா ஒரு தடவை எழுதிட்டு மீதி இருக்கக்கூடியது எக்ஸ் பிளஸ் 34 அப்படிங்கிறதையும் எழுதிக்கணும். ஸோ வந்து இந்த மெத்தட்ல கூடுதல் அண்ட் பெருக்கல் பலன் ரெண்டும் தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் எந்த ரெண்டு நம்பர்ஸை ஆட் பண்ணாலோ அல்லது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அந்த நம்ம வச்சிருக்கிற சம் ஆர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வரணும். ஸோ இன்னொரு கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 37x பிளஸ் 336 இஸ் ஈக்குவல் டு 0. சம் என்னது? 37. ப்ராடக்ட் 336. ஸோ 37க்கும் 336 இங்க கூட்டினா 37 வரணும், பெருக்கினா 336 வரணும். ஸோ என்ன நம்பர் வரும்? 21 கூட்டல் 16 37, 21 கூட்டல் 21 பெருக்கல் 16 336. அப்ப இதை எக்ஸ் பிளஸ் 21 இன்டூ எக்ஸ் பிளஸ் 16ன்னு எழுதுவோம். எக்ஸினுடைய மதிப்பு -21 அல்லது -16. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம புக்ல சொல்லியிருக்கக்கூடிய 3.6 எக்ஸசைஸ்க்கான கண்டென்ட் வந்து இதுதான். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க்கா ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அதை வந்து நீங்க ஹோம்ஒர்க் 3.5ல இன்னும் ஒரு ஒரு சப்டிவிஷன்லயும் 1 or 2 சம்ஸ் இருக்கு, அதை நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் வீட்ல. அதுக்கப்புறமா வந்து 3.6 எக்ஸசைஸ்ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 சம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நோ இஷ்யூஸ், அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. தெரிஞ்சதுன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் டீடைல்டா. வந்து 3.6 3.7 எல்லாமே வந்து கண்டினியூட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.